ஸோ ரெட்பெல்லி நெட்வொர்க் பற்றி ஒரு அப்டேட்டு. ஆக்சுவலி அன்றைக்கே லைவில் சொல்லியிருந்தேன் ரெட்பெல்லி பற்றி ஒரு வீடியோ போடுறேன்ட்டு. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்ன ரீசன்ஸ், அது ப்ரைஸ் கீழே போயிட்டே இருக்கே, ஏதாவது உண்மையிலே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அவங்க டெவலப் பண்ணிகிட்ருக்காங்களா, இல்லை என்ன பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குது, அது கவர்மெண்ட்டோடதுன்னு சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டோடதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா, அவங்க சம்மந்தப்பட்ட சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இவ்வளவு இருந்தால் அதோட ப்ரைஸ் ஏன் கீழே போயிட்டுருக்கு, என்ன ரீசன்ஸ், இதெல்லாம் இன்றைக்கி தெளிவாக விரிவாக எளிமையாக பார்க்க போகிறோம். கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. முதலாவது அப்டேட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா, ஆர்பிஐயோடது. அவங்க ஒரு ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் வந்து ப்ராஜெக்ட் அகேஷியா. ஆக்சுவலி இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்பெல்லி நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி அவங்களுடைய சிபிடிசி, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸை பயன்படுத்தி டோக்கனைஸ்டு பாண்ட்ஸு, டோக்கனைஸ்டு ட்ரேட்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு டெஸ்ட் ரன், ட்ரையல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெட்பெல்லியில். ஸோ இதனுடைய ரிசல்ட்ஸுக்காக நிறைய ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ சீப்பாக இருக்குது, எவ்வளோ செக்யூர்டாக இருக்குன்றதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க. அதெல்லாம் ரிப்போர்ட்டாக வந்து வெளியில் வரும். அந்த ரிப்போர்ட் எப்போ வெளியில் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த Q1 2026 எண்டு அல்லது Q2 ஸ்டார்டிங்கில் வர மாதிரி இருக்குது. இந்த ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இன்கேஸ் அந்த ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரெட்பெல்லிக்கு வந்து ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும்னு நம்புகிறாங்க எல்லாரும். இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய L1s, அதாவது RWL1ஸில் ரெட்பெல்லி தான் வந்து கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸோட இருக்கிற பிளாக் செயின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்க வந்து கன்சென்சஸ் மெக்கானிசம் அது மாதிரி ஒரு பேட்டன்டட் டெக்னாலஜி வச்சுருக்காங்க, DBFTன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ராட்டிக் பைசன்டைன் ஃபால்ட் டாலரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கன்சென்சஸ், இன்ஸ்டன்ட் ஃபைனாலிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு கன்சென்சஸ். அதுதான் வந்து இந்த செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுவும் RWA செட்டில்மெண்ட்ஸ்னால் அந்த ஃபைனாலிட்டி, அந்த செட்டில்மெண்ட் வந்து ரொம்ப வேகமாக இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கும். அந்த ஒரு டெக்னாலஜி அவங்க வச்சுருக்காங்க. பட் ஆனால் ப்ரைஸில் வந்து அது பெரிய லெவலில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதே கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக ட்ராப் ஆகிட்டே இருக்குது. முக்கியமான பார்ட்னர்ஷிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனில் வந்து கிட்டத்தட்ட 1.8 பில்லியன் அளவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க மெட்டா வெல்த்ன்ற ஒரு கம்பெனிக்கு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் வந்து யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லாகவே பரவலாக இந்த RWA செக்டருக்குள்ளே கொண்டுட்டு வரதுக்காக பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக இருக்குது. பட் ப்ரைஸில் பெருசாக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. அடுத்த முக்கியமான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ரெட்பெல்லியில் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருந்தேன். ERC 8183 அதே மாதிரி X402 ஏஜென்டிக் காமர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் 2 ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து இதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெட்பெல்லிக்குள்ளார. RBNTக்குள்ளார 8183 ERC X402 2 ஸ்டாண்டர்ட்ஸையும் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரைஸில் வந்து பெரிய லெவலில் மாற்றமே அடையலை. ப்ரைஸில் பெருசாக மாற்றம் அடையாததுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோக்கன் அன்லாக்ஸ். கண்டினியூஸாக டோக்கன் அன்லாக் ஆகிட்டே இருக்குது. இப்போதைக்கு எவ்வளோ சர்க்குலேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2.5 பில்லியன் RBNT டோக்கன் சர்க்குலேஷனில் இருக்குது. மேக்ஸ் சப்ளை 10 பில்லியன். ஸோ இப்போ வந்து மார்ச் மாதத்தில் இருக்கோம். செப்டம்பர் மாதம் வரத்துக்குள்ளே 6 மாதத்துக்குள்ளே எவ்வளோ வெளியில் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கொண்டு 1.16 பில்லியன் டோக்கன்ஸ் வெளியில் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் 40% வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போதும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டைல்யூட் ஆகிட்டே இருக்கும் அந்த பர்டிகுலர் டோக்கன். டிமாண்டும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், சப்ளை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால. ஸோ ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறது வந்து கீழே தான், டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வெளியில் வரக்கூடிய ரிலீசஸ்க்கு தகுந்தபடி நியூஸஸ் நிறையா இருக்கணும், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்கணும், இன்கம் ஜென்ரேஷன் நிறையா இருந்தால் மட்டும்தான் ப்ரைஸ் மேலே போகும். இப்போ பெருசாக நம்பிக்கிட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவோட ப்ராஜெக்ட். அந்த ரிப்போர்ட் வந்துச்சுன்னு சொன்னால், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் இமீடியட்டாக என்ன ஆகும்னா ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும். ப்ளஸ் வந்து யூரோப்பியன் யூனியனில் சில பார்ட்னர்ஷிப்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டே தான் வராங்க. ஆனாலும் ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்கிறது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, லீனியராக என்ன பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, அந்த அன்லாக்கிங், டோக்கன் அன்லாக்கிங் வெளியில் வந்துகிட்டே இருக்குது. 24 இனிஷியல் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் இப்போ அன்லாக் வெளியில் வருது. ஸோ டீமோட அன்லாக் இருக்குது, ஃபவுண்டர்ஸோட அன்லாக் இருக்குது. இந்த அன்லாக்லாம் வெளியில் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40% வெளியில் வரும்போது ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். கீழே ப்ரைஸ் வந்து போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அந்த ப்ரைஸ் கீழே போகாமல் இருக்கணும்னு சொன்னால், ஸோ இந்த நியூஸஸ்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும். அந்த நியூஸஸ் தான் எதிர்கொண்டு ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் அந்த நியூஸ் வந்துச்சுன்னு சொன்னால், அது ஒரு PDF-ஆக தான் வரும் அந்த ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் வந்தது பிறகு இன்னொரு வீடியோ உங்களுக்கு தெளிவாக அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது, ஆக்சுவலாக இந்த ப்ரைஸஸ் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ரெட்பெல்லியை பொறுத்தளவுக்கு அந்த ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டே இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தா, மந்த்லி ஆல்மோஸ்ட் 200 மில்லியன் காயின்ஸ் வெளியில் வந்துகிட்டே இருக்குது. அதாவது ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இந்த ஃபேஸில் தான் இருக்குது. அதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் கிட்டத்தட்ட 190 மில்லியன் காயின்ஸ் வெளியில் வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால் ப்ரைஸ் என்ன ஆகிட்டு இருக்குன்னு கீழே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த செப்டம்பர் முடிந்ததுக்கப்புறம் அது பெருசாக வெளியில் வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து தே ஷுட் ஹேவ் சம் குட் நியூஸஸ் இந்த சென்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட்ஸு, அதே மாதிரி EUவோட பார்ட்னர்ஷிப் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக போய் அவங்க அங்கே நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ண
ஆரம்பிக்கணும். ப்ளஸ் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டில் சிபிடிசிக்கு பண்ணியிருக்காங்க. அதில் இம்ப்ளிமெண்டேஷன் நிறையா இருக்குது. இந்த இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்ட் ரன்னு, ட்ரையல் ரன் இதெல்லாம் முடிந்த பிறகு தான் இதனுடைய ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ப்ரைஸஸ் இப்படியே தான் இருக்கும். ஏன்னா இதனுடைய பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ், செல்லிங் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைன்ஸ் ரெடி பிளாக் செயின் ஒன்று, ரெண்டாவது கவர்மெண்ட் அப்ரூவ், ப்ளஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி இன்வால்வ் ஆயிருக்க ஒரு பிளாக் செயின், ப்ளஸ் வந்து ஒய்ஃபையை உருவாக்குன டீமை உருவாக்குன பிளாக் செயின் இது. ஸோ இவ்வளோ ப்ளஸஸ் இருக்கும் போதும் ஏன் கீழே போயிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஆர்டபிள்யூ அடாப்ஷன் இன்னும் பெருசாக ஸ்டார்ட் ஆகலை. ரெண்டாவது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி இட் கம்ஸ் ஃப்ரம் அ வெரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். ஆஸ்திரேலியாவில் பெருசாக பிளாக் செயின் டெவலப்மெண்ட்ன்றது பெருசாக கிடையாது. பட் இவங்க தான் பெருசாக அதை கொண்டுட்டு வரதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக கீழே வந்துட்டு இருக்குது. லெட்ஸ் சி இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்திருந்து லெட்ஸ் ப்ளே தி வெயிட்டிங் கேம்.